இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகன் விவசாயம் தொடங்கியதை நினைவுகூரும் நட்சத்திரம். கார்த்திகை மாதத்தில்தானே முருகன் பனங்காட்டை கொளுத்தி விவசாயம் தொடங்கினார். பங்குனி மாதத்திலேயே சூரசம்ஹாரப் போர் நிகழ்ந்து முருகன் வெற்றி கண்டிருந்தாலும் மழைக்காலம் முடியும் தருவாயான கார்த்திகையில் காட்டை கொளுத்தி முருகன் விவசாயம் தொடங்கியதற்கு காரணம் இருக்க வேண்டுமல்லவா? இலங்கையின் மானாவாரி விவசாய பருவம் மார்கழி தொடங்கி பங்குனி முடியும் வரையான 4 மாதங்கள்தான். போர் முடிந்த பங்குனி மாதத்திலேயே காட்டை கொளுத்தி இருந்தால் காட்டை கொளுத்தி உண்டான சாம்பல் பங்குனியைத் தொடர்ந்து வந்த மழைக்கால மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டு வீணாகி இருக்கும். அதனால்தான் மழைக்காலம் முடியும் மாதமான கார்த்திகை மாதத்தில் காட்டை கொளுத்தி அதனால் உண்டான சாம்பல் சத்தையும் பயன்படுத்தி மார்கழியில் மானாவாரி விவசாயம் தொடங்கத்தான் கார்த்திகை மாதத்தில் முருகன் பனங்காடுகளை கொளுத்தினார். அதை நினைவுகூரும் நட்சத்திரம்தான் கிருத்திகை நட்சத்திரம். ஆக கார்த்திகை மாதத்தின் முக்கியமான நட்சத்திரம்தான் கிருத்திகை நட்சத்திரம். முருகன் பனங்காட்டை கொளுத்தி விவசாயம் தொடங்கியதை கொண்டாடும் திருவிழாதான் கார்த்திகை மாதத்தின் கிருத்திகை நட்சத்திரத்தன்று நாம் மேற்கொள்ளும் திருவண்ணாமலையார் தீபம் என்று அழைக்கப்படும் கார்த்திகை தீபத் திருவிழா. கார்த்திகை என்ற இந்த மாதத்தின் பெயர் கார்காலத்தில் முருகன் தனது கைகளால் பனங்காடுகளுக்கு தீ வைத்ததைக் கொண்டு உண்டானதுதான். கார் என்பது மேகம் அல்லது மழையை குறிக்கும். திகை என்பது உண்மையில் தீகை என்றிருந்திருக்க வேண்டும். எனவே கார்த்திகை என்பது மழைக்கால தீ என்றே பொருள்படுகிறது.